இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பிடிஎஃப் பேஜஸை இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோ டு ஆக்டிவிட்டி பேனல், டைப் பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸில் we have an activity called export PDF page as image. ஓகேங்களா? drag and drop this. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணோம். எந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வந்து இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? நான் வந்து ஃபைல் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஃபைல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் வந்து அந்த ஃபைலை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபைல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒவ்வொரு பேஜையும், ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு பேஜையும் நான் வந்து என்ன பண்ணணும், இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். இதர் பிஎன்ஜி ஆர் ஜேபெக் ஆர் டிஃப் ஆர் GIF இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது அவுட்புட் ஃபைல் நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நான் ஃபைல் பார்த்து வந்துட்டு அவுட்புட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ ஃபோல்டர் எக்ஸ்போர்ட் PDF பேஜ் ஆஸ் இமேஜ். ஸோ அதில் வந்து என்ன எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இமேஜ். ஓகேங்களா? இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பிஎன்ஜி ஃபார்மேட். ஓகே, கிளிக் ஆன் சேவ். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், எந்த பேஜை வந்து நீங்கள் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே நான் வந்து ஹார்ட் கோட் கொடுக்குறேன் 1ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜ் வந்து எனக்கு இமேஜாக கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். பட் நீங்கள் இதையே வந்து ஒரு யூஸ் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு PDF ஃபைல் இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த கவுண்ட்டை வந்து லூப்புக்குள்ளே ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே 1 by 1 நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேஜுமே வந்து இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இந்த இமேஜ் DPI பிக்சல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 150 டிஃபால்ட்டாக இருக்குது. ஐ லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கோ டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எதுவும் கிடையாது. எக்ஸ்போர்ட் PDF பேஜஸ் இமேஜில் எதுவும் கிடையாது. லெட்ஸ் ரன் திஸ் ப்ராசஸ். Click on step into. Refresh பண்ணுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் go to this export PDF page as image. ஸோ பார்த்தீங்கன்னா image.png இருக்குது. ஸோ டபுள் கிளிக் ஆன் இட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜாக வந்து அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அபவுட் export PDF pages image activity.